அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 38 இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒரு பெரிய உயர்வுக்கு காரணம் என்னவென்றால் எளிமை. கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வாசித்து பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது நாம் அநேக இடங்களுக்கு தேடி போக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நாம் தேடி போவதை விட நம்மையும் தேவன் தேடி வருவார். மரியாள் தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்தாள், தேவனுக்கு பிரியமான மகளாக நடந்தாள். அவளை பற்றி வாசித்து பார்க்கும்போது ஒரு கற்புள்ள பெண்ணாக, கன்னிகையாக, கர்த்தருக்கு பயந்தவளாக காணப்பட்டபடினால வேதம் சொல்கிறது கிருபை பெற்றாளே என்று சொல்லப்படுகிறது. தேவனிடத்தில் கிருபை பெற்றவள். தேவதூதன் தேவனுடைய வார்த்தை சொல்ல, தேவனுடைய செய்தியை கொண்டு செல்ல, ஒரு தனி நபருக்கு, தேவையுள்ள மக்களுக்கு தேவன் தம்முடைய செய்தியை தம்முடைய தூதன் மூலமாக அனுப்புவதை பற்றி இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தை 27 வாசித்து பார்க்கிறோம். அந்த தேவனுடைய தூதன் அன்றைக்கு மரியாள் வீட்டுக்கு பிரவேசித்த போது இந்த 1 அதிகாரம் 28 வாசித்து பார்க்கிறோம். அவள் இருந்த வீட்டில் தேவனுடைய தூதன் பிரவேசித்து அவளுக்கு கொடுத்த வார்த்தை என்றால், கிருபை பெற்றவளே, தேவனிடத்திலிருந்து தயவு பெற்றவளே. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தந்த கிருபை, தேவன் நமக்கு தந்த இரக்கம், தேவன் நம்மேல் வைத்ததான அன்பு, அவைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் நம்மேல் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த மரியாளை ஆசீர்வதிக்க காரணம் அவருடைய கிருபை அவள் மேல் இருந்தது. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே, ஜீவனை பார்க்கும்போது கிருபை நல்லதுன்னு சொன்னாரே, அந்த கிருபைக்கு பாத்திரமாக இந்த மரியாள் இருந்தாங்களே, அதற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தில் அவளை ஆஸ்வதிக்க பார்க்கும்போது அவளுக்கு ஒரு கலக்கம் உண்டாயிற்று, அவளுக்கே ஒரு திகில் உண்டாயிற்று. அப்படிப்பட்ட சமயத்தில் அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்தில் எப்படி என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கையில் மறுபடியும் தேவன் அவளை பார்த்து சொன்ன, மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி அவள் மூலமாக வரக்கூடிய இரட்சகரை குறித்த தெளிவான திட்டங்களை குறித்து தேவனுடைய தூதன் அவனுக்கு சொன்னான். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் தாவீதுடைய சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார். ராஜ்யத்துக்கு முடிவே இராது. அப்படியானால் மரியாள் கேட்ட காரியம் இது எப்படியாகும்? பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே வருவார், அவர் உண்மையில் நிலையிடுவார், அவர் உன்னை பயன்படுத்துவார். மனுஷனால் முடியாத ஒரு காரியம். ஆகவே தான் சொல்லப்படுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறற்கு தேவன் கூட இருந்தார். தேவன் மரியாளை பயன்படுத்தினார். இந்த நாளிலும் அதற்கு காரணம், இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கடவை. இந்த நாளிலும் இந்த செய்தியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை அர்ப்பணிப்போம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த தேவன் அன்றைக்கு மரியாதை பயன்படுத்த போல நம்மையும் பயன்படுத்துவார். May God bless you. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே.